இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் சூப்பர் டேஸ்ட் பலகாரங்கள் மற்றும் மொறுமொறு கார வகைகளுக்கு 85 வருட பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் கடலை மாவு. வணக்கம், நான் ஞானசம்பந்தன். இப்போ லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்டு என்ற ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் தமிழ் சங்கத்துக்காக பேச வந்திருந்தாலும் லண்டனை சுற்றி பார்க்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. அது என்ன அப்படின்னா, தமிழுக்கு பேருதவி செய்த பெருமக்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால், அயர்லாந்து தேசத்தில் பிறந்து இங்கிலாந்தில் மறைந்த ஜார்ஜ் போப் என்கின்ற ஜியு போப் அவருடைய அந்த நினைவிடத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன் நான். இதுதான் அவருடைய இந்த சமாதி இருக்கக்கூடிய இடம். இந்த சிமெட்ரி இதாக இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி கட்டடத்துக்குள்ளே இருக்குது. இது இங்கே கேமராவை இருக்கிறது அருண் நடேஷ் கேமராவை இயக்கிட்டு இருக்காரு. என் கூட வந்து என்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க, அமந்தா சம்பந்தன் வந்திருக்காங்க. அதே போல் என்னுடைய நண்பர் ஷான் என்கின்ற சண்முகசுந்தரம் வந்திருக்காரு. இப்போ நம்ம அவருடைய சமாதியை பார்க்கிறோம். இதுதான் அவருடைய சமாதி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு மதம் பரப்புவதற்கு தான் வந்தார். ஆனால் மதம் பரப்பு வந்த இவரை நம் தமிழ் மொழி ஈர்த்து தமிழுக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளில் ஒருத்தராக மாற்றிருச்சு. எடுத்துக்காட்டால், இவர் மொழிபெயர்த்தது தான் திருக்குறள். ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்தார். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதே போல் திருவாசகம் இருக்கிறதுலே முக்கியமான நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாசகம்னு சொல்லுவோம். அந்த திருவாசகத்தை இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தமிழில் இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்படியான நல்ல மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை, இவரை பற்றி சொல்கிற போது இவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி திருநெல்வேலி பகுதியை பற்றி எழுதியிருக்கிறாரு. தாமிரபரணி தண்ணீரும் தன்னுடைய அந்த இறுதி காலத்தில் தன்னுடைய சிமெட்ரியில் என்ன வைக்கணும்னு சொன்னபோது திருக்குறளில் ஒரு ஏடும் தாமிரபரணி தண்ணீர் ஒரு குவளையும் இருந்தால் போதும்னார். அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த வில் சொல்லக்கூடிய உயிரில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி போடணும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரியான இதுகள் இல்லை. இருந்தாலும் அவருடைய ஆசைகளில் ஒன்றாக தெரியுது. அவரை பற்றி இன்னொரு சின்ன குறிப்பு சொல்கிறதா இருந்தால், காந்தியடிகள் ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதி மனக்குழப்பமாக இருக்கப்பெல்லாம் நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே, இந்துவுக்கு ஒரு கடிதம் அப்படின்னு ரஷ்ய நாட்டினுடைய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்துவுக்கு ஒரு கடிதம். அதில் சொல்கிறாரு, உங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது, அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் படிச்சிருக்கேன். அப்படி காந்தியடிகளுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, நம்ம நாட்டில் இருந்த ஒரு திருக்குறள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொழிபெயர்ப்பு எப்படி அவர் கிடைச்சது யாருக்கு, லியோ டால்ஸ்டாய்க்குன்னா ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்பு தான் அவர் படிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, திருவாசகத்தை அவர் மொழிபெயர்த்த போது ஒரு அபூர்வமான சம்பவம் நிகழ்ந்தது. ஊவே சாமிநாதையர் அவர்களுக்கு தமிழ் தாத்தா அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அப்படி எழுதுகிற போது திருவாசகத்தை படிச்சுட்டே வந்து அதில் பற்றி எழுதிட்டு வர்றப்ப கண்ணீர் வந்துடுச்சு. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படிம்பாங்க. அப்போ அது அந்த இங்கு பேனாவில் பட்டு அந்த பேப்பர் அப்படியே இதாகிடுச்சு. சரி, வேறு கடிதம் எழுதலாமான்னு யோசிச்சாராம். அப்புறம் அதே கடிதத்தை அவருக்கு அனுப்பிட்டாராம். சொல்கிறார், கீழே ஒரு குறிப்பு எழுதியிருக்கார், நான் திருவாசகத்தை படித்து கொண்டு வருகிற போதே எனக்குள்ள ஒரு உருக்கம் ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. மாற்று கடிதம் எழுதலாமா என்று நினைத்தேன், இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அனுப்புகிறேன், மன்னித்து விட வேண்டும்னு எழுதியிருக்கார். சாமிநாதையர் சொன்னாராம், தமிழராக பிறந்த எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த திருவாசகத்தை நீங்கள் எப்படி உருகி படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவரை சொல்லிட்டு, இது ஒரு பொக்கிசம் அப்படின்னு அந்த கடிதத்தை அவர் பாராட்டி வச்சிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அத்தகைய பெருமை மிகுந்த ஜி போப் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை தமிழகத்தில் கழித்தார். கடைசி காலத்தில் அவர் இங்கே வந்துட்டார். அவருடைய அந்த சமாதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் ஒருபோதும்
சாவதில்லை என்று பாரதிதாசன் சொல்வதைப் போல இன்றைக்கும் அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய அந்த சிமெட்ரியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன குவளை இருக்குது. நான் நினச்சேன் கொஞ்சம் தாமிரபரணி தண்ணி கொண்டு ஒரு இதில் ஊற்றிருக்கலாமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது முடியலை. இருந்தாலும் மற்ற யாருக்கும் இல்லாத அந்த பெருமை இருக்குது. யாரோ இவங்க வந்து ஒரு மலர் கொத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஜி போப் அவர்களுடைய இந்த நினைவு என்றைக்கும் நமக்கு இருக்கும். ஜார்ஜ் உக்லோ போப் இவர் பிறந்த ஆண்டு வந்து 1820. இவர் இறந்த ஆண்டு 1908. ஜி போப் அவருடைய இந்த சிமெட்ரியை பார்ப்பதற்கான வாய்ப்பை தந்த லண்டன் தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும், குறிப்பாக என்னுடைய நண்பர் வேலம்மாள் குழுமங்களுடைய CEO வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இப்போ நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் ஞானசம்பந்தன். நார்வேல வந்து பல்வேறு பழைய இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர்றோம். இப்போ நீங்க பார்த்தது இந்த குதிரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மன்னர், அவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வீதி. அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரண்மனை வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்கது. மேல பறக்கிற அந்த கொடி, அதுதான் இவங்க நாட்டினுடைய இந்த அரண்மனையினுடைய கொடி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கம், லைன், அதுக்கு தலையில வந்து கிரீடம் இருக்கிற மாதிரி, அதாவது கிரவுனோட இருக்கக்கூடிய ஒரு லைன். நம்ம இதுல அரிமா அப்படின்னு ஒரு சொல்லுவோம் தமிழ்ல. அரிமானாலே காட்டுக்கு அரசன் அரசன். அப்ப அரசனுக்கு வந்து கட்டாயமா வந்து கிரீடம் இருக்கணும். மௌலி அப்படின்னு தமிழ்ல அதுக்கு பேர் சொல்லுவார். வசிட்டனே புடைந்தான் மௌலி அப்படின்னு. அந்த மௌலிங்கிற கிரீடம் சிங்கம் வச்சிருக்குது. அந்த கொடி மேல பிறக்குது. பின்னாடி இந்த கோட்டை இருக்குது. இதுல ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த போருக்கு போறதுக்கான அந்த யுத்த பாணியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கையில வச்சிருக்கக்கூடிய இன்னொரு கையில் இருக்கக்கூடிய கேடயமும், அதே மாதிரி குதிரையுடைய கால். இப்ப நீங்க குதிரையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீரர்கள் சிலையை பாத்தீங்கன்னா அதுல நிறைய கண்டுபிடிக்கலாம். உதாரணமா, குதிரை 2 காலம் தூக்கி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா அவங்க போருக்கு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சென்னையில மன்றோருடைய சிலை இருக்குது. அந்த சிலையில ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா அதுல கால்ல ஒரு லகான் கையில பிடிச்சிட்டு கால்ல ஏறதுக்காக ஒரு இது வச்சிருக்காங்க. அந்த சிலையில அந்த கால்ல ஏறுற வார்பட்டை கிடையாது. இன்னைக்கும் ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அது அவர் எப்படி ஏறினாரு, அப்படி எப்படி இறங்க போறாருன்னு தெரியல. ஆனா இதுதான் முறைன்னு சொல்லுவாங்க. இங்க இந்த அருமையான அழகான சூழல்ல நாம இதை பாக்குறோம். பாரம்பரியமிக்க இந்த ஸ்வீடிஷ் தேசத்தையும் நார்வேயையும் ஆண்ட மன்னருடைய சிலைதான் இந்த சிலை. கால்யோகாம் என்பதுதான் அவருடைய பேரு. அவருடைய பேர்ல தான் இந்த வீதி இருக்குது, கால்யோகாம் காப்தா. இதுதான் நார்ஜீனியன் மொழி. இப்பதான் லக்ஷனா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் பேசுறதுல நான் பெருமையா இருக்கிறேன். இன்னொன்னு, நான் வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டப்ப, இவங்களுக்கு தனியா லிபி கிடையாது. ஆனா 3 எழுத்து லெட்டர்ஸ் உண்டுன்னு சொன்னாங்க. ஆங்கில எழுத்து மாதிரி 3 எழுத்து இதுல உண்டு. ஓ ஓ அப்படிங்கிற 3 எழுத்து இருக்குன்னாங்க. நான் இங்க வந்து 3 எழுத்து படிச்சுட்டேன். நம்ம ஊர்ல 4 எழுத்து படிச்சவனுக்கு மரியாதைம்பாங்க. நான் வந்து இங்க 3 எழுத்து படிச்சுட்டேன். அப்ப அருமையான இந்த இடத்த நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பனிக்காலத்துல இன்னும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து பனி சூழ்ந்த பகுதி முழுவதும் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மாலை நேரத்துல அரண்மனையினுடைய பின்புறத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நார்வேயில பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று, போன நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பார்வை. அதாவது நிர்வாணம் என்பது பார்வையை பொறுத்தது, அது கலை வடிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு
நம்ம ஊர்கள்லயே சில சிற்பங்கள் கோயில்கள்ல பார்த்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா அது முழுமைக்குமே அதுக்கான ஒரு பார்க். இந்த பார்க்கு இதை உருவாக்குனவர் வந்து ஈகலான் அப்படின்னு அவரு அற்புதமான சிற்பி. அவரு இதனுடைய அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய்மை. பாருங்க, 2 குழந்தைகள் அம்மா மேல உட்கார்ந்து யானை மாதிரி உட்கார்ந்து அம்மாவுடைய தலைமுடியை பிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து தாத்தா வந்து 2 பேரന്മാரோட உட்கார்ந்து இருக்கிறாரு பிள்ளைகளோட. தாய்மை, குழந்தைத்தன்மை, அதே மாதிரி கண்மை எல்லாத்தையுமே அந்த கல்லுல செதுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். இன்னொன்னு ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரே கல்ல செய்யப்பட்ட சிற்பம் அது பல்வேறு உருவங்கள் இருந்தாலும் கூட அந்த சிற்பத்தினுடைய ஆச்சரியம் நம்மளை வியப்புல ஆழ்த்துது. பொதுவா ஓவியங்கள்ல நிர்வாண ஓவியம் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் முகஞ்சொலிப்பாங்க சில பேரு. இல்லைங்க, இது வந்து நிர்வாணம்ங்கிறது அப்படி இல்லை, இதனுடைய ஆதி மனிதனுடைய உண்மையான தோற்றம் இதுதான், அவன்கிட்ட வேற கல்லங்கப்படம் இல்லை, அவன்கிட்ட புனைவு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான எடுக்கப்பட்டது இதுதான் இவையெல்லாம். இன்றைக்கும் வந்து மக்கள் இதை பார்த்து போறாங்க, குழந்தை குட்டியோட வர்றாங்க, குடும்பத்தோட வர்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கலை நயமும் அழகும் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதை பாக்குற போது நம்மளால வியப்பு தாங்க முடியல. நம்ம ஊர் கோயில்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து இயல்பா பார்க்கா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இதை வந்து கோயில்னா ஒரு சின்ன சின்ன சிற்பம் ஓரமா இருக்கும், ஆனா இங்க முழுமையமா இருக்குது. இந்த ஆச்சரியம் முழுவதும் இங்க நார்வேல இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். நான் பேராசிரியர் கோஞான சம்பந்தம். இங்கே அமெரிக்காவுக்கு வந்தபோது மியாமியில் நேற்று நிகழ்வு இருந்தது. நண்பர்கள் ராஜா இளங்கோவன், வெங்கடேசன் அவர்கள்லாம் என்னை அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை கட்டினது, அதை கட்டி வச்சது எல்லாமே இங்கே இருக்கவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே, நான் சமீபத்தில் சீரடிக்கு நானும் என்னுடைய துணைவியாரும் என் மகனுடைய திருமண விஷயமா போய் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தோம். அப்போவே நாங்கள் ரொம்ப ஈடுபாடாக இருப்போம். இப்போ இங்கே வந்த உடனே சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் தான் அந்த கோயிலை உருவாக்குனீங்களான்னு சொன்னோடனே ஆமான்னு சொன்னாங்க. நான் உருவாக்குறதுக்கிட்ட நான் கட்டினேன், ஆனால் கட்டி வச்சது யாருன்னு கேட்டால் வணக்கத்துக்குரிய திரு சுந்தரம் அவர்களும் அவருடைய துணைவியார் டாக்டர் சாந்தி அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக இந்த கோவிலை அவங்க இங்கே அமெரிக்காவில் மயாமியில் மிக அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ நேற்று போகணுமே நினச்சிட்டே நினச்சோம். நேற்று நேரம் இல்லை. அப்புறம் நேற்று தற்செயலாக அவங்கள பார்த்து இவங்க தான் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவாவிஷ்ணு ஆலயத்தில் நாங்கள் வந்து டாக்டர் சாந்தி அவங்கள சகோதரியாரை பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நேற்று வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் ஃப்ளைட்டில் கிளம்பி விமானம் ஏற்பட்டு போயிட்டா என்ன ஆச்சரியம்னா, எங்களை விட்டுட்டு விமானம் போயிடுச்சுன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருந்தோம். சாப்பாடெல்லாம் வெங்கடேசன் சார் வீட்டில் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். விமானம் இப்போ நான் ஒன்று யோசித்தேன், ஓஹோ நேற்று நம்ம பாபா பார்க்கணும், கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு யோசனையில் நான் வந்துட்டேன். உண்மையாங்க இந்த நம்பிக்கைகள் எல்லாம் இருக்க போய் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நாம என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வேண்டத்தக்கது அருள்வோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு மணிவாசக பெருமான் சிவபெருமானை பற்றி சொல்லுவார். அதுபோல கலியுக புருஷராக விளங்குகின்ற சிறுடி பாபா அவர்கள் வேண்டத்தக்கது அறிவோய், என்ன வேணும்னு உனக்கு கேட்குற அப்படியா, சரி வேண்ட முழுதும் தருவோய் நீ. அது இப்போ ஒரு 50% வாங்கிக்கப்பா, அப்புறம் ஒரு 50% வாங்கிக்க, அதெல்லாம் கிடையாது. அப்படியே முழுவதும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி இந்த கோயிலுடைய பொறுப்பாளராக இருந்து எல்லா செயல்பாடும் செய்கின்ற திருச்சியை சார்ந்த சென்னையை சார்ந்த சக்தீஸ்வரன் திரு சக்தீஸ்வரன் அவர்கள், அவங்க வந்து சீரடி போயிட்டே வந்திருக்காங்க. அங்கே போய் எல்லாத்தையும் பழகி இங்கே பண்ணாங்க. இப்போ நான் வந்த உடனே அந்த
தீபாராதனை பண்ணுற முறையை பார்த்தேன். அந்த திருவடிகளை தொட்டு வணங்குற வாய்ப்பு அவர் கிடைச்சிருந்தது. கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்துச்சு, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. நல்லா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு பரிபூர்ணமான ஒரு மகிழ்வோடு நான் இங்கே மயாமிலிருந்து விடைபெறேன். மீண்டும் மீண்டும் வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாபா எல்லாருக்கும் எல்லா வகையான அருள் செயல்களையும் நிகழ்த்தி காட்டுவார். அதுதான் அவருடைய பெரிய அருள் செயல்கள். தொடரட்டும் பாபாவினுடைய அந்த அருள் மழை அத்தனை பேருடைய உள்ளமும் உலகமும் குளிரட்டும். அமெரிக்காவில் அரச மரம் பாருங்க, அரச மரத்தடியில் நம்ம ஒரு விநாயகர் பெருமான் ஞானப்பழத்துக்காக முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார் கேள்விப்பட்டிருக்கோம். நான் உட்கார்ந்த இடத்துலயே அப்பா அம்மாவை சுற்றி வந்து பழம் பெற்ற ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு. அவர் வாழ்ந்த அந்த ஞானப்பழம் இந்த மாமரம், இங்கே மாமரம் இருக்கு, பக்கத்தில் வேம்பு இருக்குது. வேம்புக்கும் அரச மரத்துக்கும் நம்ம ஊர்களில் திருமணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது அந்த காலத்து வழக்கம். விநாயகருக்கு 108 கூட தண்ணி எடுத்து ஊற்றி வேண்டியதெல்லாம் கிடைக்க முடியுமாங்க. அவங்க முன்னோர்கள் எவ்வளவு யோசனை உள்ளவங்க பாருங்க. விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த தண்ணி அது என்ன நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கிய புசியுமாம் என்பது போல இங்கே இவர் கூத்துற தண்ணி அது மரமும் வளரும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு ஔவையார் பாடினாங்க. நான் உனக்கு 4 பொருள் தருவேன். என்ன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். நீ பதிலுக்கு எனக்கு 3 கொடுத்தா போதும். பாருங்க வியாபார உத்திய. நான் 4 கொடுப்பேன், நீ 3 கொடுக்கணும். ஆனால் நீ கொடுக்குற 3 என்ன தெரியுமா? சங்கத்தமிழ் 3 தான். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லக்கூடிய அதுல இருந்த முத்தமிழ் இயல் இசை நாடகத்தை எனக்கு தான்னு கேட்குறாங்க அவையா. அமெரிக்காவுடைய ஆச்சரியங்கள் 1000 இருக்கலாங்க. நாசா இருக்கலாம், விண்வெளி இருக்கலாம், ஐநா சபை இருக்கலாம், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் இங்கே எங்களுடைய கடற்கரை பகுதி நகரமாகிய இந்த நகரத்தில் பாபா கோயிலினுடைய பின்பகுதியில் அற்புதமான அரச மரத்துக்கடியில் எம்பெருமான் விநாயகர் பெருமான் குடிகொண்டிருக்கிறார். சீதக்கிழமை சின்னாமரைப்பும் மாதச்சிலம்பு பல இசை பாட என்று அம்மை பாடிய பாடல் அவரை சார்ந்ததுதான். மகாபாரதத்தை எழுதிய முதல் எழுத்தாளர் இவர் தான். அத்தனை பெருமை கொண்ட விநாயகர் பெருமானை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்குது அமெரிக்காவில். மீண்டும் மீண்டும் அத்தனை பேர் வந்து இந்த புதங்களை எல்லாம் பார்த்து மகிழுங்கள். எம்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து மயாமி. இதனுடைய அந்த ஹைவே வந்து எண்டில் மயாமி தான் போகுது. அந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல். இந்த கடலுக்கு நடுவில் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டு பாருங்க, ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே. இந்த வீடுகள் யாருடையது அப்படின்னா உலக கோடீஸ்வரர்கள் பூராமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்துல யார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இடம் இது. அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் இங்கே பங்களா இருக்குது. இப்போ எனக்கு ஏத்தாப்புல கடல் இருக்குது. இந்த கடல் வந்து அப்படியே ஊருக்குள்ள கூடி வந்து போற மாதிரியான ஒரு வே இருக்குது இதுல. இந்த கடல் வந்து அட்லாண்டிக் ஓஷன் நம்ம சொல்லுவோம். அந்த கடல் தான் அது. நான் தங்கியிருக்க ஹோட்டலுடைய பின்பகுதியில் இருக்குது. இதுல இருந்து ஒரு 1 hour பயணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கியூபா நாட்டுக்கு போயிடலாம். இந்த அருமையான காட்சி வந்து இங்க இதை பார்க்கறதுக்காக தான் உலகத்துக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அது கடற்கரை பகுதியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்ன கடற்கரை இதுதாங்க, அட்லாண்டிக் ஓசன். இந்த பாருங்க, இந்த அலை அடிக்கிற வேகத்தை பாருங்க. இன்னைக்கு காலையில கூட சூரிய உதயத்தை நம்ம இதுல தான் பார்த்தோம். இந்த கடல் வழியா நம்ம போனோம்னா கியூபாவுக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய அந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கீழ்ப்பகுதி இருக்கும். எப்படி
இந்தியா படம் போட்டா கன்னியாகுமரி நமக்கு வருமோ அது மாதிரி அமெரிக்காவுடைய கீழ்ப்பகுதி இதுதான். இது புளோரிடா மாநிலத்தில் இருக்குது. இது ஒரு சொர்க்கபுரி அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொல்றாங்க. ரெண்டாவது கடல் இந்த பக்கம் மட்டும் இல்ல, ஒரு கால்வாய் மாதிரி ஊர் முழுக்க ஓடுது. அப்படியே அந்த பக்கமும் அந்த சின்ன தீவு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தீவுகளுக்கு மத்தியில பெரும்பெரும் பங்களாக்கள், போட் ஹவுஸ், க்ரூஸ் வேற இருக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரது. அது மாதிரி இன்னும் இந்த இதனுடைய எண்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கதான் மக்கள் வந்து அந்த மணல்ல படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் இருக்கும். நமக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் பார்ப்போம். இப்ப இந்த கடற்கரையை பார்த்தோம், அடுத்தது நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். வணக்கம், நான் பேராசிரியர் குருஞான சம்பந்தம். நியூயார்க்கில் விழாவுக்காக, அதாவது நியூ ஜெர்சி விழாவுக்காக வந்திருந்தேன், தமிழ் பேரவை விழாவுக்காக. அப்போ நியூ ஜெர்சியில் முக்கியமான இடங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம். அப்படி என்ன முக்கியமான இடம்? சூரியன் கூட 8 மணி நேரம் தாங்க உலகத்துக்கு வெளிச்சத்தை தருது. ஆனால் 24 மணி நேரமும் வெளிச்சத்தை தர முடியுங்கிற ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான்னா அந்த மனிதன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். தன்னுடைய வாழ்நாளில் 1500 கருவிகளை கண்டுபிடித்த பெருமை அவருக்கு உண்டு. இந்த 1500 கருவிகளுக்கு பேட்டன் ரைட்டும் வாங்கியிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அத்தகைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அவருடைய சோதனை சாலைக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம இங்கே அதனுடைய அருமைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். அப்படிங்கிறது எப்படி அந்த மின்சார பல்பு உருவாக்குனார் அப்படிங்கிறதுக்கு இதான் அந்த முதல் பல்பு இங்கே இருக்குது. அது இப்போ நம்ம பழைய வாழ்வில் ரேடியோ கண்டென்சர்னு சொல்லுவோம். அந்த கண்டென்சர் இதுதான். அதே போல் மீட்டர் இது இதெல்லாம். In 1915, look what happened. Oh, this is what us old people call a record. A record. We still call it as records. Yeah, see, it's an Edison record. Edison. And look how thick it was. We cut this so you can see. Oh, you do have Edison on Oh, the sure. outside. Hold it. Edison. Picture of that. The first record, yes. And this one It can't break. Yes, no, it didn't break. We had to cut it with a saw. because no, he made We call it this. as a record break. It can't break. Yeah, he made this. Can't these scratch? Could these have Yeah, they scratched? scratch. I mean, you can see these rings here. You see these rings here? You see the rings? They're very well played. I played those all the time. Now, CD. Yeah, they find the old people. One CD. So- Oldest CD. So this originally, it had a 4-minute song on it. Well, this has got a 4-minute song on it. But guess what? There's another 4-minute song on that side. So you get 2 songs for 1. So, all right, so I'm going to play this side for you. Really? Yeah, really. And when I do, I want everybody to look in here because this had a special feature that none of the others had. Ready? Here we got to find my spot. I got it. Ready? Yeah.